ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல தமிழக அரசு சார்பில் பட்டாச்சிட்டா ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்றதுல ஒரு சில சேஞ்சஸ், ஒரு சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன அப்டேட், இந்த அப்டேட்டை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு அப்டேட்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிட்டிசன்ஸ்க்கு வந்து அட்வான்டேஜஸும் வந்து கொடுத்துருக்காங்க, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இது என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா அட்வான்டேஜா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா இருக்கு, அதுக்கு ஏதாச்சும் வந்து சொல்யூஷன் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்க்கு தான் நம்பல் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஎன் பட்டாச்சிட்டா, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பட்டாச்சிட்டா நம்ம ஆன்லைன்ல வந்து டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு வெப்சைட் இருக்குது. eservices.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன்ல பட்டாச்சிட்டா விவரங்கள் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ ஆன்லைன்ல பட்டாச்சிட்டா டவுன்லோட் பண்றதுல என்னென்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல நம்ம பட்டாச்சிட்டா வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா எப்பயும் போல இந்த வெப்சைட்டுக்கு வந்துருவோம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் என்ன பண்ணிடுறேன்னா ஒன்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஒன்ஸ் வந்து உள்ள வந்துக்கோங்க. சரிங்களா? இந்த இடத்துல பட்டாச்சிட்டா புல விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு முன்னால் வரைக்கும் வந்து என்ன அப்டேட் கொடுத்திருந்தாங்கன்னா பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற ஆப்ஷன் தான் கொடுத்திருப்பாங்க. இப்போ அடிஷனலா ஸ்லாஷ் போட்டு வந்து பாத்தீங்கன்னா புலப்பட, அதாவது வந்து பாத்தீங்கன்னா எஃப்என்பியும் சேர்த்து ஒரே பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டா காப்பி பிளஸ் வந்து அந்த எஃப்என்பி ரெண்டையும் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா வர்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. இது வந்து ஊரகம் அண்ட் நத்தம் இந்த ரெண்டு லேண்டுக்குமே நீங்க வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை நம்ம ஒன் பை ஒன்ஸ் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நம்மளுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து செகண்ட் பேஜ்க்குள்ள போகும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ்க்குள்ள வரும். இந்த இடத்துல நில பதிவேடு, அதாவது நில உரிமம் பட்டாச்சிட்டா புல விபரங்களை பார்வையிடங்கிற ஆப்ஷன்ல மாவட்டம், உங்களுடைய லேண்ட் வந்து எந்த மாவட்டத்தில் இருக்கோ அந்த மாவட்டத்தை ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த வட்டமோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டத்தை ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கிராமத்தில் இருக்கோ அந்த கிராமத்தை ஒன்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு பட்டாச்சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற இடத்துல 3 விதமான ஆப்ஷன்ஸ் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு உங்களுடைய லேண்டை நீங்க சிட்டா விபரத்தை வந்து பார்வையிடணும் அப்படின்னா பட்டா நம்பர் தெரிஞ்சு அப்படின்னா டைரக்டா நம்ம பட்டாவுடைய நம்பரை வச்சு நம்ம ஒன் பை ஒன்னாவது பார்த்துக்கலாம். இல்ல எனக்கு பட்டா நம்பர்லாம் தெரியாது, ஜஸ்ட் என்னுடைய லேண்டோடைய சர்வே நம்பர் தெரியும். சர்வே நம்பர் அப்படின்னா தமிழ்ல வந்து புல எண் சொல்லுவோம். இந்த புல எண் தெரியுது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இது ரெண்டுமே எனக்கு தெரியாது ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஏரியா, உங்க கிராமத்துல இருக்கக்கூடிய பெயரை வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய லேண்ட், உங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்ணன் இருக்குன்னு வந்துன்னா கண்ணன் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் 3 லெட்டர் மட்டும் போட்டு நம்ம சர்ச் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இந்த 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் என்ன அப்படின்னா ப்ளூ கலர்ல உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பட்டா எண் அப்படின்னா இந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பட்டா என்ன நம்ம வந்து ஷேர் பண்றோம் அப்படின்னா அந்த பட்டால இருக்கக்கூடிய சர்வே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த 5-6 சர்வேயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பேஜ்ல வந்து பிடிஎஃப் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிட்டா காப்பி நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அந்த சிட்டால வந்து என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, யாரெல்லாம் வந்து அந்த லேண்டோடைய உரிமைதாரரோ அவங்க பேரு, அவங்க அப்பா பேரு, அந்த லேண்ட் வந்து நஞ்சையா புஞ்சையா, அந்த லேண்ட் எவ்வளவு இயர்ஸ்ல வந்து இருக்கு அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த முழு விபரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. இது ஃபர்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு நான் வந்து ஓபன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து பட்டா நம்பர் அப்படிங்கிற இடத்துல பட்டா நம்பர் போட்டு நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன் வந்து வரும். அதே மாதிரி இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புல எண், அதாவது நம்மளுக்கு வந்து இப்போ சர்வே நம்பர் தெரியுது அப்படின்னா சிட்டா மற்றும் புலப்படம் அப்படிங்கிற இடத்துல சர்வே நம்பர் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆட் பண்றோம். சர்வே நம்பர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டு உட்பிரிவு என்ன அப்படிங்கறது வந்து கேக்குறாங்க. உட்பிரிவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய உட்பிரிவை கொடுத்துட்டு இந்த இடத்துல மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை என்டர் பண்ணிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சிட்டா வந்து ஓபன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா சர்வே நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து கொடுத்திருந்தோம். சர்வே நம்பர் கொடுத்ததுக்கு எந்த சர்வே நம்பர் கொடுத்தோமோ அந்த சர்வே நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல ஓபன் ஆகும். இதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம ஒரு சர்வே நம்பர் போட்டோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய சர்வே நம்பர் 90ல உட்பிரிவு சப்டிவிஷன் நம்பர் வந்து 3 4 உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் தான் அப்படின்னா 4 அப்படிங்கறதும் கீழே வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பட் இந்த முறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சர்வே நம்பர் வச்சு நம்ம சர்ச் பண்ணி எடுக்கும்போது நம்ம என்ன சர்வே நம்பர் கொடுத்தோமோ அதை மட்டும் தான் டிஃபால்ட்டா நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் பண்ணி காமிக்கிறாங்க. இந்த இடத்துல யார் வந்து அந்த இதை வந்து அப்ரூவல் பண்ணாங்க, யார் வந்து அத்தாரிட்டி வந்து கொடுத்தாங்களோ அவங்களுடைய பேரு, அவங்களுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது வந்து ஓல்டு அப்டேட் தான். இது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் ஆயிரும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தோம்னா இந்த இடத்துல எஃப்என்பி காப்பியும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வியூ பண்ணி பாத்துக்கிற மாதிரி நமக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படிங்கிற இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி எஃப்என்பி மேப்பையும் அந்த ஸ்கெட்சையும் நம்ம வந்து வியூ பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். நம்மளுடைய சிட்டா காப்பியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். ஆக்சுவலா இந்த ஒரு அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜஸா இல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜஸா நம்ம அப்படிங்கிற நம்ம சொல்லும்போது
ஆக்சுவலா பட்டா நம்பர் வச்சு நம்ம எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ரெகுலரா வந்து பட்டா சிட்டா அப்டேட்ஸ், பத்திரம் அப்டேட்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டடான அப்டேட்ஸ்லாம் நம்ம வந்து ரெகுலரா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்றதுல ரிஸ்க் எது ரொம்ப ஈஸியா எடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது மோஸ்ட்லி நீங்க வந்து இப்போ ஒரு பட்டா சிட்டா வந்து வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பட்டா நம்பர் வச்சு நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த லேண்ட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வே நம்பர் இருக்கு அப்படின்னா அந்த சர்வேல 5, 6 சப்டிவிஷன் நம்பர் பிரிச்சு அது உங்களுடைய லேண்டா தான் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல மொத்தமா ஒரே பிடிஎஃப்ல எல்லா சர்வே நம்பரும் உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகி சப்டிவிஷனோட வந்துரும் பட்டா நம்பர் வச்சு பார்க்கும்போது. இல்ல நான் அது சப்டிவிஷன் சர்வே நம்பர் மட்டும் தான் தெரியுது அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 90 அப்படிங்கிற நம்பர் நீங்க போட்டீங்கன்னா அந்த 90 மட்டும் தான் வருமே தவிர அது பக்கத்துல இருக்கக்கூடியது உங்களுடைய லேண்டா இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து வராது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து பட்டா வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்குறாங்க இல்ல நீங்களே வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பட்டா நம்பரை வச்சு நீங்க வந்து டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். சர்வே நம்பர் வச்சு பண்ணும்போது அந்த சர்வே நம்பர் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழ வந்து புல எண்ணுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வருது. ஒரு சில பேர் எல்லாருமே வந்து மோஸ்ட்லி வந்து புல எண்லாம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா புலப்பட்டத்தெல்லாம் மோஸ்ட்லி யாருமே வந்து வியூ பண்ணி பார்க்கிறது கிடையாது. டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடங்கல் வாங்கணும், இல்ல வந்து கவர்மெண்ட்ல இருந்து ஒரு லோன் வாங்கணும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்ஸ் வைக்கிறதுக்கு லோன் கேட்குறாங்க விவசாயிகளுக்கு அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல சிட்டா காப்பி தான் எமர்ஜென்சியா வாங்கிட்டு போவாங்க. அப்படிங்கிற பட்சத்துல இதை கிளிக் பண்ணி நம்ம பண்ணணும் அப்படின்னா எக்ஸஸா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா எஃப்என்பி மேப்பும் வந்து வருது. அதெல்லாம் நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் நீங்க பட்டா நம்பர் வச்சு இந்த ஒரு ப்ராசஸ் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதான் உங்களுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியா வந்து இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய பாயிண்ட சொல்றேன். சோ நீங்க இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.